வணக்கம், இது அக்ஷரம் அக்ஷயம். இன்றைக்கி நம்ம பிரவீன் உத்ராத்தில் இருக்கக்கூடிய கபீர் கே தோஹே 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய மெமரி தோஹையோட மீனிங் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். अच्छी पुरुष एक पेड़ है निरंजन वाकी डार तिरदेवता शाखा भये पात भया संसार. அச்சை புருஷ் இக்கு பேடு ஹே. அச்சை புருஷ் அப்படிங்கிறது நம்ம நிர்குண் பிரம்ம பரபிரம்மம்னு சொல்கிறோம்ல, அது அக்ஷயங்கிற அர்த்தம். அச்சைங்கிறது அக்ஷய பரபிரம்மம். எதுக்காக பரபிரம்மம் சொல்கிறோன்னா, அதுலேருந்து எல்லா உயிர்களும் மீண்டும் மீண்டும் தோன்றிக்கொண்டே இருக்கிறதுனால அக்ஷயங்கிற வார்த்தையை அச்சைன்னு கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு மரமாக இருக்கிறது. பிரம்ம பரபிரம்ம அப்படிங்கிறது இக்கு பேடுக ஒரு மரமாக இருக்கிறது. நிரஞ்சன் வாக்கிடார். நிரஞ்சன் அப்படிங்கிறது நிர்குண் பிரம்மா, அதாவது அமூர்த்து பிரம்மா, அதாவது உருவமில்லாத ஒரு பிரம்மன் அப்படிங்கிறது வாக்கி டார், உஸ்கி டார், அதனுடைய கிளை. டார்னா கிளை, டாலி. திருதேவா சாக்கா பயே. திருதேவா திரிதேவர்கள், அதாவது திரிதேவர்கள், 3 தேவர்களும். அதான் 3 தேவர்கள் யார் யார்? பிரம்மா, விஷ்ணு, மகேஷ். இந்த 3 தேவர்களும் ஷாக்கா பயோ, அதனுடைய சிறு சிறு கிளைகள். அந்த நிர்குண் பிரம்மா பெரிய கிளையாக இருக்கிறார். அதில் இருக்கக்கூடிய சிறு சிறு கிளைகளாக இவர்கள் இருக்கிறார்கள். பயேன ஆக இருக்கிறார்கள், கிளைகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். பாத்து பயா சன்சார். சன்சார்னா உலகம், பாத்துனா இலை, பத்தை அப்படி சொல்கிறோம்ல, இலை, பத்ரு, அதுலேருந்து அந்த வார்த்தை வந்திருக்குது. பயா சன்சார். பயானா இருக்கிறதுன்னு அர்த்தம். பயே பயா அப்படிங்கிறது ஹுவா ஹுவே அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ பாத்து பயா சன்சார், இலைகளாக இருக்கிறது. ஸோ இலைகள் உதிர்ந்தாலும் அந்த மரம் நிலைத்து இருக்கும், மீண்டும் இலை துளிர்க்கும். அதே போல் அந்த நிலையான அந்த மரத்தில் உள்ள இலைகளாக இந்த உலக ஆசைகள் இருக்கிறது. அது மட்டும்தான் அதிலிருந்து உதிரும் இல்லையா? அதனால் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது, சார் புஜா கே பஜன் மே பூலி பரே சபு சந்த் கபீரா சுமிரை தாசுகோ ஜாக்கே புஜா அனந்த். சார் புஜா கே பஜன் மே, 4 கைகளுடைய கடவுள்களுடைய பஜனையில், அதாவது பூஜையில், பூலி பரே சபு சந்த், அதை பூலி பரே தவறு செய்கிறார்கள், அதான் மறந்து விடுகிறார்கள், தன்னையே மறந்து விடுகிறார்கள். சபு சந்த் எல்லா துறவிகளும், அதாவது மற்ற துறவிகள், இவரை அல்லாத மற்ற துறவிகள். கபீரா சுமிரை தாசுகோ, கபீர் தாசுகோ அவரைதான் சுமிரை வணங்குவார், நினைப்பார், தியானம் செய்வார். ஜாக்கே புஜா அனந்த், எவருக்கு? அனந்த் எண்ணிக்கையில் அடங்காத, அதிகமான, அதாவது முடிவில்லாத எண்ணிக்கையுடைய, இன்ஃபினிட்டின்னு சொல்கிற மாதிரி. புஜா அப்படின்னா தோள்கள், கைகள் இருக்கக்கூடிய கடவுளைத்தான் வணங்குவேன். யாருக்கு எண்ணிக்கை இல்லாத கைகள் இருக்கிறதோ அதற்கு தான், அதாவது நிர்குண தான் நான் விரும்புகிறேன், வணங்குகிறேன் அப்படின்னு அவர் கபீர் சொல்கிறார். 3வது, सगुन की सेवा करो निर्गुण का करो ज्ञान निर्गुण सगुन के परे तहै हमारा ध्यान. சகுன் கி சேவா கரோ. சகுன்னா உருவ வழிபாடு, அதற்கு கொஞ்சம் மதிப்பு கொடு, அதாவது சேவை செய். அதற்கு சேவை செய்யணும். இந்த இடத்துல சகுன்னு அவர் குருவைத்தான் சொல்கிறார். இந்த உருவமுள்ள கடவுளை மீன் பண்ணல, குருவைத்தான் சொல்கிறார். குருவை இவர் கடவுளாக ஏற்றுக்கிட்டார் இல்லையா? ஸோ சகுன் கி சேவா கரோ, குருவுக்கு சேவை செய். நிர்குண் கா கரு ஞான். நிர்குண் உருவமில்லாத ஒரு பொருளை நம்ம வணங்கணும்னா தியானத்தில் தான் இருக்க வேண்டும், அதை அறிந்து கொள்ள முற்பட வேண்டும். நிர்குண் சகுன் கே பரே, இவை இரண்டிற்கும் மேலான தகை ஹமாரா ஞான், மேலான பிரம்மத்தை தான் நான் வணங்குகிறேன். ஹமாரா தியான், அதில் தான் என்னுடைய கவனம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஜாக்கோ ராக்கை சாயா மாரி ந சக்கை கோய் பால் ந பாங்கா கரி சக்கை ஜோ ஜகு பைரி ஹோய். ஜாக்கோ ராக்கை சாயா, யாருக்கு? கடவுளினுடைய ராக்கைனா ரக்ஷா, ராக்கி சொல்கிறோம், ஞாபகம் இருக்கா? ரக்ஷா பந்தனில் கட்டக்கூடிய கயிறை ராக்கி சொல்கிறோம்ல, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. ஜாக்கோ ராக்கை சாயா மாரின சக்கை கோய். ஜாக்கோ ராக்கை யாருக்கு? ஜிஸ்கோ அப்படிங்கிறதான் ஜாக்கோன்னு இருக்கு. சாயா ரக்ஷா, அதாவது கடவுளினுடைய பாதுகாப்பு கிடைக்கிறதோ. மாறின சக்கை கோய், அவங்கள யாரும் அடிச்சுக்க முடியாது, தோற்கடிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க.
பால்ன பாங்கா கரி சகை ஜோ ஜகு பைரி ஹோய். பால்ன பாங்கா கரி சகை அப்படின்னா என்ன சொல்றது? பால்ன பாங்கா, பால்னா முடி, ஒரு சிறிய முடிக்கு கூட நாம தீங்கு செய்ய முடியாது. ஜோ ஜகு பைரி ஹோய், இந்த உலகமே எதிரியாகட்டும், இந்த கடவுளினுடைய பாதுகாப்பு யாருக்கு இருக்கிறதோ அவரை யாரும் அடிக்க முடியாது. இந்த உலகமே எதிர்த்தாலும் கூட தோற்கடிக்க முடியாது அப்படி சொல்றாங்க. தீங்கு விளைவிக்க முடியாது. தேரா சாயி துஜ்ஜமே ஜியோ புகுப்பன் மே பாஸ், கஸ்தூரி கா மிரக் ஜியோ பிர் பிர் டூண்டை காஸ். அதாவது தேரா சாயி துஜ்ஜமே, தேரா உன்னுடைய, சாயி கடவுள், இது பொதுவான கடவுளை தான் குறிக்குது, சாயிங்கிற அந்த கடவுளை குறிக்கல. ஏன்னா கபீர் எந்த நேம் சொன்னாலும் அதை பொதுவா உருவமற்ற ஒரு கடவுளை தான் அவர் குறிப்பார். அதனால இந்த சாயின்னா அதை தான் நம்ம நினைச்சுக்கணும், அவர் சொல்ற கடவுளை தான் நம்ம மீன் பண்ணிக்கணும். தேரா சாயி துஜ்ஜமே, உன்னுடைய கடவுள் உனக்குள்ளே இருக்கிறார். துஜ்ஜமே, துஜ்மே, உனக்குள் இருக்கிறார். ஜியோ புகுப்பன் மே பாஸ், எப்படி? புகுப்பன்னா புஷ்பம், பூ, பூவில் அதாவது நறுமணம் மறைந்திருக்கிறதோ, பாஸ்னா வாசம் சொல்றாங்க. புகுப்பன் மே பாஸ், பூவில் வாசம் மறைந்திருப்பது போல. மறைந்திருப்பதுன்னு என்ன? அது எப்படி வெளிப்பட்டு விடும், எப்படி அடங்கி இருக்கிறதோ அது போல. அது வெளியில வந்தாதான் உனக்கு தெரியும் இல்லையா, முகர்ந்து பார்க்கும்போது தெரியும்ல அப்படின்னு சொல்றார். உன்னுடைய கடவுள் உனக்குள் இருக்கிறார், எப்படி புஷ்பத்திற்கு உள்ளே வாசம் இருக்கிறதோ. கஸ்தூரி கா மிரக் ஜியோ பிர் பிர் டூண்டே காஸ். என்ன சொல்றாங்க? கஸ்தூரி கா மிரக், கஸ்தூரி மான், மிரகுனா மிருக் அப்படின்னு சொல்லுவாங்க. மிருக் அப்படின்னா மானை குறிக்குது. சோ கஸ்தூரி மான், ஜியோ பிர் பிர் டூண்டை காஸ். நீ இதெல்லாம் விட்டுட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கடவுளை விட்டுட்டு நீ எங்கெல்லாமோ தேடிக்கிட்டு இருக்கிற. எதை போல? கஸ்தூரியினுடைய, அதாவது கஸ்தூரி மான், கஸ்தூரி மான் பிர் பிர் டூண்டை காஸ், காஸ்னா புல், புல்லுக்குள்ள போய் எப்படி அலைஞ்சு அலைஞ்சு தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருக்குதோ, வாசம் எங்க இருந்து வருது எங்க இருந்து வருதுன்னு பாக்குது. அது எங்க போனாலும் வாசம் அடிக்கத்தானே செய்யும், ஏன்னா அந்த வாசம் அதனுடைய நாபில இருந்து தான் வருது. ஆனா அது அறியல, அதுதான் அதுல சொல்றாங்க. ஜோ தில் மாஹி தேல்ஹே ஜோ சக்குமக்குமே ஆகி, தேரா சாயி துஜ்ஜமே ஜாகி சகைத்தோ ஜாகி. இதுவும் அதே மாதிரி டைப்ல தான் சொல்றார். கடவுளை நீ புரிஞ்சுக்கோங்கிறதுக்கு தான் சொல்றார். ஜியோ தில் மாஹி தேல், தில்னா எள்ளு, எப்படி எள்ளுக்குள்ள எண்ணெய் இருக்கிறதோ தேல். இப்ப நம்ம தமிழ்லயே எள் அப்படிங்கறத வச்சுதான் எண்ணெய், எள்ளு பிளஸ் நெய் தான் எண்ணெய்ன்னு வந்ததுன்னு நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம். எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட திரவத்துக்கு பேரு எப்படி எண்ணெயோ அதே போலதான் தில்லிலிருந்து எடுக்கப்பட்ட திரவத்திற்கு பேரு தேல். தேல்னா எண்ணெய் ஹிந்தில. ஜோ தில் மே மாஹி தேல் ஹே, எள்ளுக்குள் எண்ணெய் இருப்பது போல. அது மட்டும் இல்லாம ஜோ சக்குமக்குமே ஆகி, அதாவது எப்படி சக்குமக்கு சிக்கிமுக்கி கல்லில் ஆகுனா நெருப்பு, நெருப்பு இருக்கிறதோ. தேரா சாயி துஜ்ஜமே, அதுல பார்த்த மாதிரினா உன்னுடைய கடவுள் உனக்குள்ளதான் இருக்கிறாரு. ஜாகி சகைத்தோ ஜாகி, இப்பவாது நீ விழித்துக்கொள்ள முடிந்தால் விழித்துக்கொள். இவ்வளவு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு கபீர். இவ்வளவு சொல்றேன், இப்பவாது நீ விழித்துக்கொள்ள முற்படுவாய் அப்படின்னு சொல்றார். அடுத்தது, நாம் ரத்தன் தன் பாய்கை காட்டி பாந்த் ந கோல், நாஹி பனு நஹி பாரகு நஹி காஹக் நஹி மோல். என்ன சொல்ல வர்றார்? நாம் ரத்தன் தன் பாய்கே, இங்க நாம் அப்படிங்கிறது கடவுளுடைய பெயர். கடவுளுடைய பெயர் அப்படிங்கிறதே ஒரு பவர்ஃபுல்லானது, கடவுளின் பெயரே பவர்ஃபுல்லானது, சொன்னாலே போதும். அப்படிப்பட்ட ரத்தினம், ரத்தினத்தை, அந்த ரத்தினம் கிடைச்சிட்டா என்ன அர்த்தம்? செல்வம் கிடைச்ச மாதிரி. சோ நாம் ரத்தன் தன், பெயர் என்னும் ரத்தினம் என்கின்ற செல்வம். ராம் ரத்தன், அதை உருவகப்படுத்தி சொல்லியிருக்கிறார். அந்த செல்வத்தை பாய்க்கை பெற்றுவிட்டாய் என்றால் காட்டி பாந்த், அதை நல்லா முடிச்சு போட்டு பத்திரமா வச்சுக்கோ. ந கோல், திறக்காதே. நாகி பன் நஹி பாரகு, அதுக்காக எந்த ஒரு சந்தையும் இல்லை. நாகி பன், பன்னா சந்தை, மார்க்கெட் எதுவும் இல்லை. நஹி பாரகு, அதை மதிப்பிடக்கூடிய ஆட்களும் இல்லை. அதுக்கு அதாவது விலை மதிப்பு போடுறதுக்காக மதிப்பிடுறதுக்கான ஆட்களும் கிடையாது. நாஹி காஹக் நஹி மோல், நஹி காஹக், அதுக்கு கிராஹக் அப்படின்னா நம்ம வாடிக்கையாளர்கள், அதாவது வாங்குபவர்கள். நஹி காஹக், அதுக்கு வாங்குறதுக்கு ஆளும் கிடையாது. நஹி மோல், அதுக்கு எந்த ஒரு விலையும் கிடையாது. இது பாரக்குன்னா அதனுடைய மதிப்புன்னா என்ன அர்த்தம்? அது எவ்வளவு சுத்தமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கக்கூடியது. இது யாரும் அதை சோதிச்சும் பார்க்க போறது இல்லை. ஏன்னா சோதிச்சு பார்க்குற அளவுக்கு இங்க உலகத்துல யாருக்கும் தகுதியும் கிடையாது. அதைத்தான் அதுல சொல்றாரு.
ஸோ கடவுளுடைய பெயரை வந்து நீ சோதிச்சு பார்க்காத, நிச்சயம் அதுல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். நீ சோதிக்க போனாலும் அதை சோதிச்சு சொல்றதுக்கு யாரும் கிடையாது அப்படிங்கிறார். அடுத்தது சபி ரசாயன் ஹம் கரி நஹி நாம் சம கோய் ரஞ்சக் கட்மே சஞ்சரை சப் தன் கஞ்சன் ஹோய். சபி ரசாயன் ஹம் கரி, எல்லா ரசாயனங்களையும் நான் கரி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். நஹி நாம் சம கோய், எதுவுமே அந்த கடவுளுடைய பெயருக்கு ஈக்குவலா இல்ல. ஏற்கனவே நாம்னா கடவுள் பெயர்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ரஞ்சக்கு கட்டுமே சஞ்சரை, அவருடைய பெயரை சொல்லி சொல்லி என்னுடைய உடம்புல அதனுடைய பவர், அதனுடைய மகிமை வந்து பரவிச்சு. அப்படிங்கும்போது சஞ்சரை, சஞ்சரிக்கும் போது சப் தன் கஞ்சன் ஹோய், எல்லா உடம்பு முழுதும், தன் அப்படின்னா உடம்பு முழுதும் கஞ்சன் ஹோய், தங்கமாக மாறிவிட்டது. அந்த பெயரை சொல்லி சொல்லி நான் தியானம் பண்ணும்போது எனக்கு என்னுடைய உடல் வந்து நல்லா தங்கமாக மிளிர ஆரம்பித்தது. ஸோ இது நம்ம உடம்பு நல்லா மின்னணும் அப்படின்னா ஃபேர்னஸ் க்ரீம்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. கடவுளை நீ தியானித்தா போதும், நீ உனக்கு அழகு வந்து தானாகவே கிடைச்சி விடும். ஏன்னா உன்னுடைய அறிவு தெளிவடைஞ்சிரும், எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் இருக்காது, அது நீங்கி விடும். அப்போ நீ இயற்கையாகவே உன்னுடைய அழுக்கெல்லாம் வெளியேறி நீ வந்து நல்ல தூய்மையானவனா ஆகிவிடுவாய் அப்படிங்கிறத அப்படி சொல்றார். ஜெய்சோ மாயா மனு ரம்யோ தைசோ ராம் ரமாய் தாரா மண்டல் பேதிக்கை தப் அமரா புர்ஜாய். ஜெய்சோ மாயா மன் ரம்யோ, எப்படி மாயை உன்னுடைய மனதில் ரம்யோ கவரப்பட்டு இருக்கிறதோ, ஆக்கிரமித்து இருக்கிறதோ, தைசோ நாம் ரமாய், அப்படியே அந்த கடவுளுடைய பெயர், நாம் தான் ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல கடவுளுடைய பெயர், அது வந்து ரமாய், அது உன்னுடைய இதில் பரவி இருக்கட்டும், நிலைத்து இருக்கட்டும், ஆக்கிரமித்து இருக்கட்டும் இருந்தது என்றால், தாராமண்டல் பேதிக்கை, இந்த நட்சத்திர கூட்டங்கள் நிறைந்த இந்த வானுலகத்தை பேதிக்கை பிளந்து கொண்டு அதை தாண்டி அப்படின்னு அர்த்தம். தப் அமராபூர் ஜாய், அப்பொழுதுதான் நீ எங்கு போய் அடைவாய்? அமராபூர், தேவலோகம் போய் அடைவாய். பிறவியிலிருந்து நீ முக்தி பெறுவாய். இந்த மாயையில உழன்று கொண்டு இங்க இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து எங்க இந்த துன்பத்தில் இருந்து கொண்டு மீண்டும் மீண்டும் பிறவி அடைந்து கொண்டு உலக துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் சொல்றார். மாயையினுடைய பிடியிலிருந்து எப்படி விடுபடணுங்கிறதுக்கு சொல்றார். पानी ही ते हिम बया हिम की गया बिलाय कबीरा जो था सोई बया अब कुछ कहा न जाय. என்ன சொல்றார்? பானி ஹீத்தே ஹிம் பயா, தண்ணியா இருந்ததுதான் என்னவா மாறுது? பனிக்கட்டியா மாறுது. அந்த ஹிம் ஹி கயா பிலாய், அந்த பனிக்கட்டியுமே திரும்ப உருகி தண்ணியா தான் வருது. இல்லைன்னா இடையில நீராவியா ஆகுது. அது ஹீட்டில் தண்ணியிலிருந்து போய் நீராவியும் வருது, அது இறுகும் போது பனியாகவும் வருது இல்லையா, உறையும் போது பனியாகவும் வருது. ஸோ மெயினான அந்த தத்துவம் என்னது? அதுல பானிங்கிறது தான், தண்ணீருங்கிறது தான், நீர் அப்படிங்கிறது மட்டும்தான். அதுதான் 2-3 நிலையை அடையுது. சுழன்று அதே நிலைமையை அடைஞ்சாலும் அது மறுபடியும் அந்த பழைய நிலைக்கு வரத்தான் செய்யுது. அதே போலதான் நம்மளுடைய ஆத்மாவும் என்ன செய்யுது? பரபிரம்மத்துல இருந்துதான் தோன்றுது, நம்ம உடலுக்கு வந்து சேருது. அந்த உடல் அழியும் போது அதுல இருந்து வெளியேறி திரும்பவும் எங்க போய் சேருது? பரபிரம்மத்தை போய் சேருது. ஸோ ஆத்மா அப்படிங்கிறது நம்ம கையில இல்லை. அது வந்து மீண்டும் மீண்டும் ஒவ்வொருத்தருக்கா மாறி மாறி போகுது. அது நமக்கு மட்டும் சொந்தம் இல்லை. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு உருவம் எடுத்து இடம் மாறி போகுது அப்படிங்கிறத சொல்றார். அபு குச்சு கஹா நஜாய், அதனால நம்ம வந்து அதனுடைய மகிமையை இதுக்கு மேல நம்ம விளக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு எப்படி சொல்றது, அது விளக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. கஹா நஜாய், சொல்லப்படாது, அதாவது சொல்ல இயலாது அப்படின்னு சொல்றாரு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தன்யவாத்.